ஒன்று எடுத்துட்டு இருக்கான். தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் சார்பாக அருமை தம்பி ஆஸ்லின் பெல்மின் அவர்கள் இன்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கப்படுகிறார். ஒரு பானை சோற்றிற்கு ஒரு அரிசி பதம் என்பது போல 234 சட்டமன்ற தொகுதிகளில் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற இந்த விஜய் அவர்கள் போட்டியிடுகிற பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதாக இன்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டிற்கு பூரண மதுவிலக்கு வேண்டும். ஒரு துளி மதுவில்லாத தமிழகம் எங்களுக்கு வேண்டும். போதை கலாச்சாரத்தால் இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு மாற்றம் வேண்டும். பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று கல்லூரியிலும் சரி பள்ளிக்கூடங்களிலும் சரி பெண் பிள்ளைகளை நம்பி வந்து இன்று கல்வி பயிலுவதற்கு அனுப்ப இயலவில்லை. ஏனென்றால் வேலியே பயிரை மேய்வது போல அந்த ஆசிரியர்களே இன்று பாலியல் வன்புணர்வு செய்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். தமிழகத்திற்கு ஒரு தூய்மையான நேர்மையான அரசியல் முன்னெடுத்து வைப்பதற்காக கர்மவீரர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் மகாத்மா காந்தியடிகளின் பாணியில் இன்று அரசியல் களமாட தீர்மானித்து ஆஸ்லின் பெல்மின் அவர்கள் தம்பி அவர்கள் இன்று நிறுத்தப்படுகிறார்கள். உங்க கட்சி சார்பில் இந்த ஒரு தொகுதியில் மட்டும்தான் போட்டியா? இந்த ஒரு தொகுதி அதான் சொன்னேன். 234 தொகுதிக்கும் அடையாளமாக ஒரு தொகுதியில் இன்று வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார். அடையாளம் எதுக்கு பெரம்பூர்? என்ன காரணம்? விஜய் நிற்கிறதுனால பெரம்பூர் இல்லையா? என்ன காரணம்? அதாவது நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதி பெரம்பூர் தானே. இன்னைக்கு இது பரவலா இந்த 234 தொகுதியிலையும் பெருசாக பேசப்படுகிறது இந்த தொகுதி தானே. அப்போ எங்களுடைய பண வலிமை எங்களுடைய பேக்ரவுண்டு வச்சு இந்த ஒரு தொகுதியில் தான் கான்டெஸ்ட் பண்ண முடியும். அதனால் இந்த தொகுதியில் கான்டெஸ்ட் பண்ணுறோம். இல்லை, அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் தேர்ந்தெடுத்த காரணம் வந்து விஜய்க்கு எதிராவா ஆதரவாவா இல்லை எங்களால் அடுத்து நல்லது பண்ண முடியும்னு என்ன நோக்கம்னு கேட்குறோம். இல்லை, நாங்கள் எல்லா கட்சிக்கும் எதிராக தான். ஏன்னா விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டாக ஒரு தேர்தல் அறிக்கை விட்டப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா பூரண மதுவிலக்கு, இலவச கல்வி, இலவச மருத்துவம் அவருடைய அறிக்கையில் இடம்பெற்றிருந்தது. ரைட்டா? ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய வேட்பாளர்களை எடுத்து பாருங்க. ஒரு வேட்பாளர்கள் கூட விஜயோட கட்சியில் கரெக்டான ஆளுங்களா இல்லை, சரியான ஆளுங்களா இல்லை. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா அவர்களுக்கும் இங்கே எங்களுடைய கட்சி எந்த கட்சிக்கும் ஆதரவளிக்கிற திராவிட கட்சிகளை எடுத்து பாருங்க, அவங்களுக்கும் ஆதரவளிக்க முடியாது. அதாவது கர்மவீரர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் பாணியில் இயங்குகிற எந்த கட்சியும் இன்னைக்கு தமிழகத்தில் இல்லை. அந்த ஒரு அரசியல் மாற்றம் இங்கே வரணும். அதுதான் இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்தது. இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் நிறைய பிரச்சனைகள் இங்கே மக்களுக்கு இருக்குது. மழைநீர் கால்வாய் இன்னைக்கும் சரி செய்யப்படாமல் இருக்குது. இங்கே ஒரு குடி தண்ணீர், அதாவது நீரின்றி அமையாத உலகு மக்களுக்கு அடிப்படை வசதியான குடிதண்ணீர் வசதி இன்னைக்கு இங்கே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அப்போ 24 மணி நேரமும் நல்ல குடிநீர் வந்து வழங்குறதுக்கு வக்கில்லாத ஒரு ஆட்சி வந்து இன்னைக்கு நடைபெற்று இருக்கு. அப்படின்னா இதுக்கு ஒரு மாற்றம் வரணும், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் சொன்னது போல அந்தஸ்து பெற்ற பெரம்பூர் தொகுதி விஜய் எதிர்த்து எப்படி வாக்கு சேகரிக்க போறீங்க? ஆல்ரெடி 2 முறை எம்எல்ஏ அவர்கள் ஆர்டி சேகர் அவர்கள் எதிர்த்து எப்படி வாக்கு சேகரிக்க போறீங்க? அதே போல அதிமுக கூட இருக்கிற பாமக எப்படி எதிர்த்து வாக்கு சேகரிக்க போறீங்க? ஒரு சிறிய துரும்பு வச்சு உங்க கண்ணில் நீங்க குத்தி பாருங்க, அது வந்து ஒரு வலி வரும். அதுபோல நாங்கள் களத்தில் இறங்கி இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு வழியை ஏற்படுத்துவோம். கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி தான் அரசியல் அந்த மாற்றத்தை நம்ம உருவாக்கணும் தான். எவ்வளோ பாடுபட முடியுமோ மக்களுக்காக நம்ம பாடுபடுவோம். முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு என்ன எதிர்ப்பு வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம நீங்கள் எவ்வளோ வருஷமாக அரசியல் களத்தில் இருக்கீங்க? இந்த சிந்தனை எப்போ வந்தது, இந்த மது ஒழிப்பு தொடர்பான சிந்தனை? நம்ம கட்சி ஸ்டார்ட் பண்ண அன்னிலிருந்து நமக்கு அதே தான் மோட்டிவ், வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம போயிடுவோம். சார், கையில் நிறைய ஜுவல்லாம் போட்டிருக்கீங்க. இந்த நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒருத்தர் இந்த மாதிரி ஜுவல்லாம் கிலோ கணக்கில் போட்டிருப்பாரு. நீங்கள் என்ன சார் விஷயம் காமிக்கலாமா கொஞ்சம் கேமரா மாடி? என்னென்ன இருக்காது, என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே அங்கே மென்ஷன் செய்து கொடுத்தாச்சு. இல்லை மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மக்களுக்கு இந்த வீடியோ போய் சார், அதுக்கு தான் கேட்குறேன். ஜுவல்ஸ் வச்சு எதுவும் பண்ணவே இல்லை. நம்ம மக்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இல்லை, நீங்க ஒரு வேட்பாளர்னு போறீங்க, கையில வேற என்னமோ வாட்ச் மாதிரி இருக்காது, என்னென்ன தெரியல. இல்லை, அதாவது அணிகிற ஆபரணங்களை வைத்து ஒரு மனிதனை யாரும் எடை போடக்கூடாது. அவருடைய மனசு எப்படி இருக்கு, அதாவது அவர் 5 வருஷமா இந்த தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியை வந்து களமாடிட்டு இருக்கிற இந்த தேர்தல் வந்தப்போ நான் எல்லாரும் எங்கள் கட்சியில் பரவலாக இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகள், எல்லா உறுப்பினர்கள், எல்லா மக்களுக்கும் எடுத்து சொன்னேன், நம்ம 234 தொகுதிகளையும் கேண்டிடேட்டை நிறுத்தி கான்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு ஆள் கூட முன் வரல. தலைவரே எத்தனை லட்சம் பணம் கிடைக்கும் அப்படி தான் கேட்குறாங்க.
அப்படி மாற்றி வச்சிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டை, அப்படி மாற்றிட்டாங்க. அப்போது தம்பி ஆஸ்லின் பெல்மின் வந்து அண்ணா நான் கான்டெஸ்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு தொகுதியிலாவது நிற்கணும், நான் நிற்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி முன் வந்த அந்த ஒரு மனசு, அதை தான் நீங்கள் பார்க்கணும். அண்ணன் கரிநாடார் கூட நிறைய ஜுவல்ஸ் போட்டிருந்தாரு, ஆனால் மக்கள் பிரச்சனையெல்லாம் களமாடலையா, மக்களோட மக்களாக களமாடலையா, அதுதான் கேட்டேன். கேள்வி அப்படிதான் வந்துச்சு. நான் டாக்ஸ் கொடுத்து வச்சிருந்தேன், சொந்தமா வச்சிருந்தேன்னு சொல்லி கிலோ கணக்கில் போட்டிருந்தாரு. இப்போ நீங்க அவரை பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்காரு. அது எங்க இருந்து வந்துச்சு, மிரட்டி வாங்கினாரு, எப்படியோ அவர் மேல புகார் சொல்றாரு. அதுக்கு தான் நான் கேக்குறேன். இல்ல அது நம்ம நான் கரெக்டா இருக்கேன்னு சொல்லுவாங்க, இறுதியில விசாரணைக்குள்ள போய் ஏதோ பிரச்சனை வரும்போதுதான் தெரியாது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு. தேர்தல் களத்தில் நம்ம கால் வச்சுட்டோம், பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு தைரியமும் திராணி இல்லைன்னா இந்த களத்துல கால் வைக்க மாட்டோம், பதிக்க மாட்டோம். வச்சுட்டோம், அதை வந்து ஃபேஸ் பண்ணும். இப்போ நீங்க 134 தொகுதிக்கு ஒரு தொகுதியில போட்டி போடுங்க கட்சி சார்பா, எப்படி ஒரு கட்சி ஒரு தொகுதியில ஜெயிச்சு நீங்க மது ஒழிப்பை வந்து நடத்துவீங்க, அதை முன்னெடுப்பீங்க? அதான் சொன்னேன், ஒரு பானை சோட்டிற்கு ஒரு அரிசி பதம். ஒரு தடவை கொடுத்து பாருங்க பெரம்பூர் மக்களை, ஒரே ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்து பாருங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சு எப்படி இந்த கட்சி களமாடுது, அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துது மட்டும் நீங்க பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு சிரிப்பா இருக்கும், சிரிப்பீங்க, ஆனா நீங்க பாருங்க ஒரு மாற்றம் எப்படி உருவாகும் மட்டும் நீங்க பாருங்க.